மீண்டும் அம்பையர்ஸ் இந்தியன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது ஏன் அண்ட் என்ன காரணம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பேச போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நேற்றுக்கு நடந்த மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய அம்பையர் கான்ட்ரவர்ஷியலான டிசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆகாஷ் மத்வாலோட ஒரு பவுண்டரி சேவ் ஆகட்டும், தினேஷ் கார்த்திக்கோட ஒரு நோபால் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியோட ஒரு ஃபேவராக போகலை, மும்பை அணியோட ஃபேவராக தான் போச்சு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா திரும்பியும் அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி நடந்த போது பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா ஒரு நோபால் போட்டிருப்பாரு. அப்போ அம்பையர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவனக்குறைவில் இருந்திருப்பாரு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா போட்ட நோபாலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டார். அதன் காரணத்தில் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஆர்சிபி அணி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அண்ட் சிமிலர் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2022 சிஎஸ்கே vs எம்ஐ நடக்கும் போது பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே எல்பிடபிள்யூக்கு அவுட் அப்படின்னு அம்பையரால் கொடுக்கப்பட்டார். பட் டிஆர்எஸ் இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி டிஆர்எஸ் எடுக்க முடியாது அப்படின்னு டெவன் கான்வே கிட்ட சொல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவிலி கான்ட்ரவர்ஷியலான மூமெண்ட்டாகவே ஐபிஎல்ல இருந்தது அப்படின்னு சொல்லியே ஆகணும். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் ஒரு பவுண்டரியை சேவ் பண்ண போனார். அது கிளியர்லி பவுண்டரி லைன்ஸை பட்டுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் அம்பையரான நிதின் மேனன் பார்த்தீங்கன்னா அதை பவுண்டரி அவார்ட் பண்ணலை. அதனால ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் ஷார்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு ஒரு நோபால் போட்டது. அது வந்து கிளியர்லி நோபால் மாதிரி தான் தெரிஞ்சது, வெயிஸ்ட் ஹைட்டுக்கு ஹையாக மாதிரி தான் இருந்தது. பட் அகைன் பார்த்தீங்கன்னா அதை நோபாலாக கொடுக்கல. அதன் காரணத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு மூமெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் இன்னொரு மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸி அவரோட பேட்லே படல, அம்பையரும் பார்த்தீங்கன்னா நாட் அவுட் அப்படின்னு சொன்னார். பட் இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, மும்பை இந்தியன்ஸோட பிளேயர்ஸ் எல்லாருமே அம்பையர்ஸ் மேலே ப்ரெஷரை போட்டு பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் ரெவ்யூ மாதிரி போக வச்சாங்க. வேறஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் ரெவ்யூ எதுவுமே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவிலி கொஸ்டினபிளாக இருந்தது. அம்பையர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி நாட் அவுட் கொடுத்தாரு. பட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் போட்ட ப்ரெஷர் காரணமாக பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் ரெவ்யூவாக எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவிலி கொஸ்டினபிளாக எனக்கு தோணுது. ஏன் சப்போஸ் ரெவ்யூ இருந்திருந்தால் மும்பை இந்தியன்ஸ் போயிருப்பாங்களா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அம்பையர் மேலே ப்ரெஷரை போட்டு ஏன் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ரொம்பவே கண்டிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லியே ஆகணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இனிமேல் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியலான அம்பையரிங் டிசிஷன்ஸ் வராது அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? மும்பை இந்தியன்ஸ் இன்டென்ஷனலாக இது மாதிரி டிசிஷன்ஸ் வர வச்சுருக்காங்களா, இல்லைனா ஒரு எதர்ச்சியாக நடந்த சம்பவமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.